புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து 10 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திர கடை நடத்தி வருகிறார். இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இந்த நிலையில் இணையதளத்தில் குட்வில் என்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறுக 1,69,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்ட போது எதிர்த்தரப்பில் இருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது குறித்து கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணனிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிபாளையம் பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது தெரிய வந்தது. மேலும் அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்கள் வாங்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரிக்கு பொருந்தாத சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் தலைவரும் விசிக பொதுச் செயலாளருமான பாவாணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சுகுமாரன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு பொருந்தாத சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மோசடி பணம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டு இருந்த 139 மோசடி வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என சீனியர் எஸ்பி நார சைத்தன்யா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி 11 பேரிடம் 10 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரின் கூட்டாளிகள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளன. சைபர் கிரைம் குற்றவாளிகள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். யாரானாலும் பணத்தை இரட்டிப்பாக்கி தர முடியாது. பொதுமக்கள் யாரேனும் ஆன்லைன் முதலீடு செய்வதற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்தவித முன் அறிவிப்பு இன்றி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டாம். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடியில் பெறும் பணத்தை செலுத்த 139 மோசடியான வங்கி கணக்குகள் உள்ளதாக மத்திய அரசு தகவல் கொடுத்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள வங்கிகளுக்கு சென்று அந்த வங்கி கணக்குகள் முடக்க உள்ளோம் என்றார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட வேலன் நகர் குடியிருப்புக்கு செல்லும் சாலையை மூடிய நபரை கண்டித்து அப்பகுதி மக்கள் உளவாய்க்கால் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வெற்றி வேலன் நகர் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வெற்றிவேலன் நகருக்கு செல்லும் முக்கிய சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததுடன் அங்கு மதில் சுவர் கட்டி வருகிறார். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறையினர் தனிநபருக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வில்லியனூர் போலீசாரை கண்டித்தும் உடனடியாக மதில் சுவரை அகற்ற வலியுறுத்தியும் உளவாய்க்கால் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
ஆனால் அதை அவர்கள் ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாமில் ஏராளமான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதல் உதவி சிறப்பு பயிற்சி முகாம் சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு இணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் துரைசாமி, தாசில்தார் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். இதில் 150க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முதலுதவி குறித்து சிறப்பு பயிற்சி பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலர்ட் நிறுவன தலைவர் மணநாதன், துணைத் தலைவர் சையத் சாஜித் அலி, பொதுச் செயலாளர் தங்கமணி உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் புதைவிட கேபிள் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் அவ்வழியே பயணிகளை ஏற்றிச் சென்ற டெம்போவின் முன்சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் நகர பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் 2 அடிக்கு பள்ளம் தோண்டப்பட்டு புதைவிட கேபிள் பணி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் வேலை முடிந்து பள்ளங்களை மூடாததால் பல்வேறு இடங்களில் விபத்து ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் பயணிகளுடன் சென்ற டெம்போ பள்ளத்தில் விழுந்ததில் டெம்போவின் முன்சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. போர்க்கால அடிப்படையில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும் என்றும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் டெம்போ வாகனங்களை போக்குவரத்து துறை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் சிசிடிவி கேமரா, செல்போன், லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் பயணியர் நிழற்குடைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரில் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்காக 3 கோடி ரூபாய் மதிப்பில் சிசிடிவி கேமரா, செல்போன், லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் 15 ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதன்படி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, ஜிப்மர், புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அருகில் லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி, செஞ்சி சாலை, கொசக்கடை வீதி, செஞ்சி சாலை சந்திப்பு உள்ளிட்ட 15 இடங்களில் முதல் கட்டமாக ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகளில் சிசிடிவி கேமராக்கள், நவீன இருக்கை ஏற்பாடுகள், LED விளக்குகள், செல்போன், லேப்டாப்புகளுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுகள் மற்றும் சக்கர நாற்காலியில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தளங்கள், புதுச்சேரி மேப் போன்ற பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 5 இடங்களில் ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மாநில நிர்வாகிகளின் கருத்துக்களை காங்கிரஸ் கேட்டறிந்து வருகிறது. சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டத்தை நேற்று முதல் துவக்கியுள்ளது. பொது செயலாளர்கள் அணி தலைவரிடம் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தனர். கருத்து கேட்பு கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், சட்டசபை தேர்தல் தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை பெயர் பொறுப்புகளுடன் என்னிடம் தெரிவிக்கலாம். பூத் அளவில் 10 பேர் பணியாற்ற வேண்டும். அவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டியிடம் தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், சட்டசபை தேர்தல் தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை பெயர் பொறுப்புகளுடன் என்னிடம் தெரிவிக்கலாம். பூத் அளவில் 10 பேர் பணியாற்ற வேண்டும். அவர்களும் காங்கிரஸ் கமிட்டியிடம் தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த கருத்து கேட்பு மக்களின் எண்ணங்கள், உணர்வுகளை தெரிந்து கொள்ள உள்ளோம். காங்கிரஸ் அனுதாபியாக உள்ளவர்கள் கூட தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றார். விதவை உள்ளிட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என MLA நேரு கோரிக்கை விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதிர்கன்னிகள் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையை எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். இவர்களில் பலரும் அரசு வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு கடந்துவிட்டதால் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழகத்தை பின்பற்றி விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதிர்கன்னிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பிற்கு வயது வரம்பை 45ஆக தளர்த்தி அங்கன்வாடி மற்றும் கல்வி நிலைய வேலைகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி மேரி கட்டிடத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் பிரிவை துவக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய மேசைகள் இல்லை என்றும், கழிவறை அருகே அலுவலகம் உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்களிடையே அதிருப்தி எழுந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடமான மேரி ஹாலில் பல ஆண்டுகளாக பிறப்பு இறப்பு பதிவு வழங்கும் பிரிவு செயல்பட்டு வந்தது. இந்த பிரிவின் கட்டிடம் மட்டும் சேதமடைந்ததால் 2012ஆம் ஆண்டு முதலியார்பேட்டை நகராட்சி அலுவலகத்திற்கு இந்த பிரிவு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதன்பின் 2014ஆம் ஆண்டு கனமழையால் நகராட்சி கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்தது. அதைத் தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்டப்பட்டு 2022ஆம் ஆண்டு மேரி கட்டிடம் திறக்கப்பட்டது. பல்வேறு இழுபறிக்கு பின்பு கடந்த ஆண்டு மேரி கட்டிடம் முழுமையாக நகராட்சி அலுவலகமாக மாறியது. இந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மேரி கட்டிடத்தில் லே கஃபே ஹோட்டல் எதிரில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் பிரிவை நேற்று முதல் துவங்கியது. இங்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள 1930 முதல் உள்ள பிறப்பு சான்றிதழ் மற்றும் 1954 முதல் உள்ள இறப்பு சான்றிதழ்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் பொதுமக்கள் இன்று சான்றிதழ் பெற நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தபொழுது சான்றிதழ் பெறும் பிரிவை பழைய இடத்தில் இல்லாததாலும் எந்த அறிவிப்பு பலகையும் இல்லாததாலும் நகராட்சி கட்டிடம் முழுவதும் சுற்றி வந்தனர். கடற்கரை சாலையில் உள்ள லே கஃபே ஹோட்டல் எதிரே நகராட்சி கட்டிடத்தின் மூலையில் உள்ள கழிவறையை ஒட்டியபடி சான்றிதழ் பிரிவு இருந்ததை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். மேலும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் வாகனம் நிறுத்தும் இடத்தின் அருகே இருப்பதால் சான்றிதழ் பெற வருபவர்களின் வாகனங்கள் நிறுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். எனவே மீண்டும் பழைய இடத்திலேயே பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.